You don't ever wanna set me free. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster. இப்போ நம்ம எடுக்கிற ட்ரைனிங் தான் அந்த 20 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பேஸ் கொடுக்கும் இல்லையா, இதுதான் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். 20 கிலோமீட்டர்ஸ் மேலே 20 கிலோமீட்டர்ஸ் மேலே நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டணும் அப்படின்னா இந்த zone 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, நான் இதோட நின்றுக்கிறேன். ப்ரோவுக்கு வந்து டைம் பார்த்தாச்சு. ப்ரோ வந்து 5 பேஸில் ஓடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ரவுண்ட் முடிச்சுட்டு வராரு. நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே போயிட்டு வாங்க. எவ்வளோ செகண்ட் முடிக்கிறேன் பார்க்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் வரும். எனக்கு ஹார்ட் ரேட் வந்து 175 ஆகிடுச்சு. ஸோ நான் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. புவனேஷ் வந்து இன்னொரு ரவுண்டு எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு வரேன்னு போயிருக்காரு. அவர் எவ்வளோ ஸ்பீடாக வராருன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகிட்டேன். என்னால் 5 கிலோமீட்டருக்கு மேலே ஓட முடியல. ஸோ புவனேஷ் வந்து என்னோடய பேஸுக்கு அவரால் ஓட முடியல. அவர் இன்னும் வேகமாக ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரேஸ் கோர்ஸை இன்னொரு ரவுண்டு சுற்றிட்டு வரேன். எவ்வளோ டைம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ டைம் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக ஓட போயிட்டார். வேகமாக ஓடுறதுன்னா ஓகே. இப்போ வந்துட்டாரா ப்ரோ? என்ன இப்போ தான் அவனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ வந்துட்டார். இருங்க டைம் பார்ப்போம் கரெக்டாக எவ்வளோ நேரம் ஓடி இருக்காருன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். ப்ரோ 10 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. 5 பேஸு அதை விட எனக்கு தெரிஞ்சு மாசானிக் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்ட் சைடு கார் போகுது இல்லைங்களா, அது கட்ட இல்லை அதுக்கு அடுத்து கட்டாக இருக்கும். ப்ரோ நீங்கள் 4.5 பேஸில் ஓடி இருக்கீங்க. 10 நிமிஷத்தில் 2.3 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டாரு. வருங்கால அத்லெட், கிரிக்கெட்டர் வேறு அத்லெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே. ப்ரோ வாங்க, நம்ம வந்து நானும் டீஹைட்ரேட் ஆகிட்டேன். நீங்களும் வந்து எனக்கு அப்புறம் 2.5 கிலோமீட்டர் ஓடி அது 4.5 பேஸில் ஓடி டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க. நம்ம நேராக இப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கார்ட் ஒன்று தெரியுது. அந்த கார்ட்டில் ராகி, மில்லட்னு வளர்றோம் பாருங்க. அங்கே எள்ளுருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் ஓடுற கேப்பில் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். போய் அவங்கக்கிட்ட ஹெல்த்தியாக ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவோம். போலாமா? சாப்பிட்டு போகிறோம். பாய். பச்சை பயிர் லட்டு, திணை லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, இது எள்ளுருண்டை தானே? எள்ளுருண்டை, நிலக்கடலை லட்டு, இது எள்ளுருண்டை, கருப்புளுந்து லட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்குமே எள்ளுருண்டை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? 4.5 பேஸு, நான் வந்து 8 பேஸு. அப்படிதான் இருக்கும். ஃபோட்டோ இது உங்களுக்கு ப்ரைஸு. நீங்கள் 10 மினிட்ஸில் 2.3 முடிச்சதால உங்களுக்கு இது கிஃப்ட்டு வச்சுக்கோங்க. ரன்னிங் முடித்ததும் வேலன் காஃபியில் போயிட்டு ஒரு காஃபி குடிக்கிறது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அது எப்படி நம்மளை டீஹைட்ரேட் பண்ணி விடும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பழக்கமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அம்மினி கார்ட்லேருந்து நம்ம வந்து ஹெல்த்தியான எள்ளுருண்டை வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது. நான் இன்னொரு பாக்கெட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்வாங்கல்ல, அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. அதனால் திரும்பி போய் இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரோட்டில் நீங்கள் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்த்தியும் கூட.